அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் அடுத்து ஒரு மாடல் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு கலவையில் பாலும் தண்ணீரும் 5:2 என்ற விகிதத்தில் உள்ளது. அதில் 14 லிட்டர் தண்ணீரை சேர்த்தால் 2:5 என 2:5 விகிதமாக மாறிவிடும் எனில் பழைய கலவையின் பாலின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இது என்ன கேட்டிருக்காங்க? பால் தண்ணீர் என்ன இருக்குங்க? 5:2 எழுதிக்கலாமா? இப்போ நம்ம இது மாதிரி கேட்கும்பொழுது நான் உங்களுக்கு என்ன சொன்னேங்க, என்ற விகிதத்தில் உள்ள அதில் 14 லிட்டர் தண்ணீரை சேர்த்தாங்க. அப்போ ஒரு எண் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு மடங்கில் தான் இருக்குன்னு அர்த்தம். என்ன மடங்குன்னு சொல்ல முடியாது, அது என்ன வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு மடங்கில் இருக்கலாம். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பால் 5x டிவைடட் பை தண்ணீர் எவ்வளோங்க? 2x ப்ளஸ்ஸு தண்ணியில் தான் நம்ம என்ன 14 லிட்டர் சேர்க்குறோம், ப்ளஸ்ஸு 0ன்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஏன் ப்ளஸ் 0ன்னு போடுறாங்க? என்னச்சுக்க, இங்கே பாலுக்கு சேர்க்கல, தண்ணியை தான் நமக்கு சேர்க்குறோம். இல்லை, ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னு பாருங்கள், ஈக்குவல் டு என்ன செய்யலாங்க, ஈக்குவல் டு என்ன நம்ம கொடுத்துருக்கு, 2/5 இதானே அவங்க கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 2/5ன்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இதில் என்ன வரும் பாருங்கள், 2/5ன்னு வந்துச்சிங்களா? இப்போ ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கும். ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். 5 × 5 25x ஈக்குவல் டு 4x + 28 4x + 28 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸை ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா? இப்போ 25x - 4x = 28. இப்போ என்ன வருங்க, 21x = 28. இப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள், x = 28/21. அப்போ 7th டேபிள் அடிக்கலாமா? 4/3. அப்போ எக்ஸோட மதிப்பு 4/3 போட்டுக்கலாமா? x = 4/3. இப்போ நம்ம இந்த மடங்கு எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது உள்ள எக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களா இன்டைரக்டாக. அப்போ அதோட மதிப்பு 4/3 மடங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4/3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, பாலின் கலவை, அதாவது பழைய கலவையின் பாலின் அளவு. இப்போ இதில் பால் எவ்வளோங்க? 5xங்களா? அப்போ பால் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது நமக்கு? பழசு 5x. அப்போ பால் கிட்ட 5 × 4/3. அப்போ 20/3. 20/3 நம்ம எப்படி எழுதலாங்க? மிக்சடு ஃப்ராக்ஷன் என்ன? 6 2/3 எல்லாமே என்ன காரணம் பாருங்க, 3 × 6 18, 18 + 2 20. அப்போ 20/3. அப்போ பாலின் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 2/3 லிட்டர் என்ற விதத்தில். ஏன்னா லிட்டரில் தான் கொஷின் இருக்கு இல்லைங்களா, ஒரு லிட்டருக்கு 6 2/3 லிட்டர் அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள், ஒரு உலோக கலவையில் செம்பும் துத்தநாகமும் 7:9 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் 28 கிலோ செம்பிற்கு எவ்வளவு துத்தநாகம் உருக்க வேண்டும்? சரிங்களா? இப்போ என்னங்க, ஒரு உலோக கலவையில் செம்பு துத்தநாகம், அப்போ என்னங்க, செம்பு துத்தநாகம் அப்படின்னு வச்சிங்களேன், 7:9. அப்படின்னா என்னது, இன்டெரக்டாக அதுக்குள்ள எக்ஸுங்கிற ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 7x = 9xன்னு போடலாமா? இது என்ற விகிதத்தில் உள்ள 28 கிலோ செம்பிற்கு எவ்வளோ துத்தநாகம். அப்போ செம்போட மதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 7x = 28. சரிங்களா? அப்போ x = 1747. அப்போ எக்ஸோட மதிப்பு 4. இப்போ இதில் யாரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம கிடைக்கும், துத்தநாகம் கிடச்சிடும். அப்போ 9 அப்போ துத்தநாகம் 9x = 9 × எக்ஸோட மதிப்பு 4. அப்போ 36. அப்போ துத்தநாகம் எவ்வளோ உருக்க வேண்டுங்க? துத்தநாகம் = 36 கிலோ. 36 கிலோ துத்தநாகத்தை நம்ம உருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இப்போ அடுத்த ஒரு கொஷின் பாருங்கள், இரு எண்களின் விகிதம் 5:4. அவற்றின் வர்க்கங்களின் வித்தியாசம் 144 எனில் அவ்வெண்களை காண்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்படி கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், இரு எண்களின் விகிதம்
இரு எண்களின் விகிதம். சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்குள்ளே ஏதோ ஒரு மடங்கு இருக்குன்னு வச்சுங்களா. அப்போ ஏதோ ஒரு நம்பர் ஏஎஸ்டிபி கூட வச்சுக்கோங்க, நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கோம். 5x/4xன்னு இருக்கு. அவற்றின் வர்க்கங்களின் விகிதம், அந்த வர்க்கத்தோட எண் ஏதோ ஒரு மடங்குல இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வர்க்கங்களின் வித்தியாசம் நமக்கு வந்து 144. அப்போ வர்க்கம்னா என்னது, 5x². வர்க்கம்னா ஸ்கொயரு, கணம்னா கியூப். சரிங்களா? மைனஸ் வித்தியாசம் சொல்லிட்டேன், அந்த மைனஸ் 4x² ஈக்குவல் டு 144. இதோட வித்தியாசம் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இதை என்ன பண்ணலாங்க, ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ண வருங்க 25x² பண்ணுங்க. ஏன்னா 5² 25, 16x² ஈக்குவல் டு 144 போடலாமா? 144 எழுதிக்கலாம். இப்போ 25x² மைனஸ் 16x² ஈக்குவல் டு 9x² ஈக்குவல் டு 144. அப்போ x² ஈக்குவல் டு 144 டிவைட் பை 9. இதை நம்ம அடிச்சுனா வரும்னா 16 டைம் 16 9 144. அப்போ x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16. ஏன்னா x² இங்கே வரும்போது என்ன வருங்க, ரூட் ஆகும். அப்போ எக்ஸோட மதிப்பு 4. அப்போ x ஈக்குவல் டு 4. எக்ஸோட மதிப்பு நம்ம 4 இது பண்ணியாச்சு. ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான்னா, எனில் வெண்களை காண்க. அப்போ எக்ஸோட மதிப்புன்னா இங்கே இன்டெரக்டாக என்னது எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸோட மதிப்பு இங்கே எக்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அப்போ 20,16. வெண்கள் என்னதுங்க, 20,16, அதாவது 20,16 என்பது சரியான விடை. சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு மாடல் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, 3 எண்களின் விகிதங்கள் 3:4:5. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 1250 எனில் அவ்வெண்களின் கூடுதல். அப்போ வர்க்கங்களின் கூடுதல், வர்க்கம்னா என்ன சொல்லிருக்கேன், ஸ்கொயரு, கணம் கேட்டிருந்தா கியூபு. சரிங்களா? இப்போ என்ன சொல்லிருக்கேன் பாருங்க, இதோட சொல்யூஷனு. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. 3 எண்களின் விகிதங்கள், இந்த விகிதங்களில் ஏதோ ஒரு வர்க்க எண் இருக்குது, அதோட கூடுதல் ஏதோ ஒரு எண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏதோ ஒரு மடங்கில் தான் இருக்கும். இது 3க்கும் காமனாக ஏதோ ஒரு மடங்கில் தான் அது இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாங்க, 3x/4x/5x. சரிங்களா? அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல். அப்போ வர்க்கங்களின் கூடுதல்னா 3x² ப்ளஸ் வர்க்கங்களின் கூடுதல்னு சொல்லிட்டேன் 4x² ப்ளஸ் 5x² ஈக்குவல் டு, இந்த எண் எதுக்கு சமமாக இருக்குன்னா 1250க்கு. சரிங்களா? அப்போ இதோட எண் என்னதுங்க, 9x² ப்ளஸ் 16x² ப்ளஸ் 25x² ஈக்குவல் டு 1250 இல்லை 1250 அப்படின்னு நம்ம சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், இதை அப்படியே ஜஸ்ட்டு கூட்டினா நமக்கு என்ன வரும் பாருங்கள், 25, 16, 9, 25, 25, 50x² ஈக்குவல் டு 1250. இப்போ என்ன பண்ணலாங்க, இதை ஜஸ்ட்டு அடித்தா நமக்கு என்ன கிடைக்குன்னு வச்சுங்க, என்ன வரும் பாருங்கள், இந்த 0க்கு 0 கேன்சலு, 2 முறை 5 முறை. அப்போ x² ஈக்குவல் டு 25 கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு 5. எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வெண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ என்ன இருக்கும், 3x ப்ளஸ் 4x ப்ளஸ் 5x என்ன வரும், இப்போ 7x 12x. நீங்கள் எப்படி கூட போடலாம், 12xன்னு போடலாம். அப்போ 12 × 5, 12 × 5 ஈக்குவல் டு 60. இதோட ஆன்சர் 60ன்னு சொல்லலாம். அப்படி இல்லையா, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒன்று இண்டிவிஜுவலாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். என்னது எக்ஸோட மதிப்பு என்னது 5ங்களா. அப்போ 3 × 5 ப்ளஸ் 4 × 5 ப்ளஸ் 5 × 5. அப்போ என்ன வருங்க, 3 × 5 15, 4 × 5 20 ப்ளஸ் 5 × 5 25, 20 ப்ளஸ் 25 45, 45 ப்ளஸ் 15 60. அப்போ ஈக்குவல் டு ஆன்சர் என்னதுங்க, 60. அப்போ ஆன்சர் என்னன்னு சொல்கிறேன், 60ன்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா, நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் வேர்ட் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இன்னும் நிறையா மாடல் போட வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நன்றி. நம்ம அடுத்த ஒரு பார்ட்டில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.